வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக அதே போல் கர்ப்பமடைய நம்ம செய்யக்கூடிய விரத முறைகள் பற்றியும் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜை நமக்கு பலிதமாகும், நிச்சயமாக நமக்கு வேண்டுதல் நடக்கும் அப்படின்னா சில அறிகுறிகள் தென்படும். அதை தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். வரக்கூடிய சனிக்கிழமை 16ஆம் தேதி நமக்கு கோகுலாஷ்டமி அமைஞ்சிருக்கு. அந்த நாளில் நமக்கு கிருத்திகையும் அமைஞ்சிருக்கு. மாதம் வரக்கூடிய சஷ்டி திதியில் விரதமாக இருக்கக்கூடிய தோழிகள் இந்த கிருத்திகை திதியிலும் கிருஷ்ண ஜெயந்தி திதியிலும் சேர்த்து விரதம் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த விரதத்தை இருங்க. இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவு கொடுத்துட்டோம். ஸோ காலையிலேருந்து விரதமாக இருந்து மாலையிலையும் நீங்கள் பூஜை பண்ணலாம், இல்லை காலையிலேயும் நீங்கள் பூஜை செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஒரு குழந்தைக்கு நம்ம ஒரு பெயர் சுட்டு விழாவோ அல்லது ஒரு பிறந்த நாளையோ நம்ம எப்படி கொண்டாடுவோமோ அவ்வளவு மனநிறைவோடு அவ்வளவு சந்தோஷத்தோடு நீங்கள் கிருஷ்ணருக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி திருவிழாவை நீங்கள் கொண்டாடினீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் கிருஷ்ணர் தவழ்வார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நிறைய பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்ததில் இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவும் ஒன்றுன்னே சொல்லலாம். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க இந்த வருஷம் நீங்கள் குழந்தைக்காக கிருஷ்ண ஜெயந்தி நீங்கள் பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் கிருஷ்ணருடைய படமோ அல்லது சிலையோ இல்லை அப்படின்னா ஒரு சின்ன தவழ்கிற மாதிரியான கிருஷ்ணரை வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட தவழ்கிற கிருஷ்ணர் இருக்கார் அப்படின்னா உங்களால் இன்னொரு கிருஷ்ணரையும் வாங்க முடியும் அப்படின்னா நிற்கிற மாதிரியான கிருஷ்ணரை வாங்கிக்கோங்க. இல்லை தவழ்கிற மாதிரியான கிருஷ்ணர் தான் இருக்கார் அப்படின்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் தவழ்கிற சிலையை வச்சோ அல்லது அவருடைய படத்தை வச்சோ நீங்கள் இந்த பூஜையை தாராளமாக செய்யலாம். காலையிலேருந்து உண்ணா நோன்பு இருந்து விரதமாக இருந்து தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த விரதத்தை நீங்கள் இருக்கலாம். மாலை நேரத்தில் கிருஷ்ணருக்கு ஒரு குழந்தையை அலங்காரம் செய்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம செய்வோமோ அது அத்தனையுமே அந்த கிருஷ்ணருடைய சிலைக்கு நீங்கள் செய்யுங்க. அது சிலையாக நினைக்காம உங்கள் குழந்தைக்கு நீங்கள் எப்படி அலங்காரம் பண்ணுவீங்களோ அழகாக பூ வச்சு உங்ககிட்ட இருக்கக்கூடிய தங்க நகைகள் இல்லை உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த நகைகளாக இருந்தாலும் அந்த கிருஷ்ணருக்கு அணிவிச்சு அவருக்கு ரொம்பவே பிடித்தமான பூக்களை அவருக்கு சாற்றி ரொம்ப வாசனை மிகுந்த மலர்களால் அலங்காரம் செய்து மயில் தொகை வைத்து ஒரு குழந்தை அலங்காரம் செய்வது மாதிரி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுடுங்க. அவருக்கு ரொம்பவே பிடித்தமான உணவுகளில் நைவேத்தியமாக வைக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்லேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா உணவுகளையுமே நீங்கள் வைக்கலாம். பால்லேருந்து நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும்? பால், தயிர், வெண்ணெய், பால்கோவா, பாலடைக்கட்டி, இது எல்லாமே நீங்கள் நைவேத்தியமாக வைக்கலாம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான பொருள் என்னென்னா ஒரு கைப்பிடி அவல் தான். ஒரு கைப்பிடி அவலில் தான் அவ்வளோ வறுமையில் இருந்த குசேலர் பெரும் பணம் படைத்தவராக மாறினார் கிருஷ்ணருடைய அருளோடு. நீங்கள் எந்த அளவுக்கு தூய்மையான அன்போடு அந்த நைவேத்தியங்களை கிருஷ்ணருக்கு படைக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். எல்லா பலகாரமும் வைக்கணும், எல்லா நைவேத்தியங்களும் வைக்கணும் எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் அன்போடு கிருஷ்ணா அப்படின்னு மனமுருகி வேண்டி அந்த வெண்ணெயை எடுத்து அந்த கிருஷ்ணருடைய சிலைக்கு ஒரு குழந்தையாக பாவித்து ஊட்டி விடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இந்த மிராக்கிள் நடக்கும். என்னென்ன அறிகுறிகள் இருந்தால் நம்மளுடைய வேண்டுதல் பலிதமாயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சாஸ்திரத்துலேயும் குறிப்பிட்டிருக்கான்னு எனக்கு தெரியாது. என்னுடைய பாட்டி எனக்கு சொன்னது, என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் குழந்தைக்காகவோ அல்லது செல்வம் சேரணும், வறுமை நீங்கணும் அப்படின்றதுக்காகவோ எதை நினச்சி நீங்கள் பூஜைகள் செய்கிறீங்களோ, குடும்பம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவோ எதை நினச்சி நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாக கிருஷ்ண பகவான் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா சம்பந்தமே இல்லாத நேரத்தில் குழந்தைகள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது தான் அந்த அறிகுறி. அதாவது இவ்வளவு நாள் அந்த குழந்தை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க, நீங்கள் வருவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பூஜைகள் செய்யும் பொழுதோ இல்லை பூஜை செய்து முடித்த பிறகோ அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சுது அப்படின்னா கிருஷ்ணர் உங்களுடைய வேண்டுதலை பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மையான அர்த்தம். இதை தவிர்த்து நீங்கள் பூஜை செய்துக்கிட்டு இருக்கும்பொழுது கிருஷ்ணர் மேலே இருக்க பூ கீழே விழுறதோ அல்லது ஏதாச்சும் நல்ல சகுனங்கள், அதாவது நீங்கள் நினச்சது சீக்கிரமாகவே நடந்துரும் அப்படின்னு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் நம்ம காது பட பேசிட்டு போவாங்க. இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பம் நல்ல அறிகுறிகள் தென்படுது அப்படின்னும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமே பலிதமாகும்.
இதை வந்து மேலோட்டமாக பார்க்கும் பொழுது மூட நம்பிக்கையாக தெரியலாம். ஆனால் பக்தியில் ஆழ்ந்து நம்ம இதை சிந்திக்கும் பொழுது தான் வந்து இதனுடைய உள்ள அர்த்தமே நமக்கு வந்து தெரியும். நம்ம பூஜைகள் செய்யும் பொழுது சாமி மேலே இருந்து நமக்கு விழக்கூடிய ஒரு பூ, அது சாதாரண பூவாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நமக்கு நம்ம வேண்டுனது சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கையை வந்து நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் கண்டிப்பாக நீங்கள் உள்ளன்போடு மனமுருகி இந்த பூஜைகள் எல்லாம் செய்யுங்க. கிருஷ்ணருடைய பாதம் வரைந்து கிருஷ்ணர் வருகிறார் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே பாதம் வரைங்க. சந்தான கோபால கிருஷ்ணருடைய மந்திரத்தை நீங்கள் அன்னைக்கு உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் சொல்லலாம். அப்படி இல்லாட்டி ஓம் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிறதையே நீங்கள் உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வந்து சொல்லலாம். ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விரத முறைகள் வந்து கை கொடுக்கும். இப்போ எனக்கு வந்து குழந்தை இல்லாத சமயத்தில் எனக்கு கை கொடுத்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி. அந்த ஒரு நாள் இரவு முழுவதும் நான் செய்த பூஜையோட பலனாகத்தான் எனக்கு மழலை செல்வம் கிடைச்சிது. இன்னும் சிலரை கேட்டோம்னா விநாயகர் சதுர்த்தியில் நான் வந்து விரதம் இருந்தேன், அதனால் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. சஷ்டி விரதம் சொல்லுவாங்க, கோகுலாஷ்டமி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விரதம் வந்து பலிதமாகும். கண்டிப்பாக நீங்கள் இந்த விரதத்தை நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள். இந்த விரதம் உங்களுக்கு பலிதமாகும். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இந்த விரதத்தை நீங்கள் எடுத்துக்கவே வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்துட்ருக்க தோழிகள் எல்லாருக்குமே சீக்கிரமே குழந்தை பேர் அமையணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.